ஆதியாகமம் 24:60, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 24:60, ஆதியாகமம் 5:6, 5வது வசனம் வாசிக்க கேட்போம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 24:60 தன் சகோதரியை பார்த்து நீ கோடா கோடியாக பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி சகோதரன் சொல்றான். சரியா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 6:5 வாசியா. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். இந்த 2 வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு மட்டும் அப்படி சும்மா அப்படி தூக்கிறோம். தலைப்புக்குள்ளதான் நீ போனில, தலைப்பு அப்படி எடுக்கிறோம். பெருகுதல். இன்றைய பிரசங்கம் பெருகுதல். தேவனுடைய ஜனங்கள் பெருக வேண்டும். இதெல்லாம் பெருகணும். இதெல்லாம் இன்றைக்கு ஜனங்கள் அல்லது சபை உலகம் தேவன் விரும்பாத காரியங்களே பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ளஸ் மைனஸ் 2 பகுதியையும், பாசிட்டிவான காரியத்தையும் நெகட்டிவான காரியத்தையும் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைடைய லைஃப்பில் அவங்க பெருக வேண்டிய விஷயங்கள் ஒரு 7 காரியம் நிறைய இருக்குது. அதை நம்ம ஒரு 7 காரியமாக நமக்கு ஏற்ற விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பெருகக்கூடாத விஷயமா ஒரு 7 காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய ஆவிக்குரிய சபைகளிலே ஒரு சபை, ஊழியர்கள், தெய்வ ஜனங்கள் அப்படிங்கிற இடத்துல பெருகக்கூடாத சில காரியத்தில் பெருகி இருக்கிறார்கள். உலகத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படிப்பட்ட பெருகுதல் கூடுதலாக இருக்குது. அது சில நேரங்களில் தேவனுக்கு முன்பாக பெரிய ஒரு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் மாறிவிடுகிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப்பில் நம்ம எதிலெல்லாம் பெருகக்கூடாது, ஆனால் இதிலெல்லாம் இன்றைக்கி சபை, தெய்வ ஜனங்கள், ஊழியர்கள் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் முதலாவது வேதத்திலிருந்து வாசிக்கும்போது ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது, ரோமர் 6:23, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். எபிரேயர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஜீவகாலமெல்லாம் அடிமைப்பட்டிருந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல அல்லது ஒரு சபைக்குள்ளே, ஒரு ஊழியர்களுக்குள்ளே பாவத்தின் வல்லமை பெருகி கொண்டிருக்கிறது. பாவத்தின் வல்லமை பெருகி இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மரண பயம். பாவத்தின் சம்பளம் மரணம். சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்புகிறதில்லை. 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே இந்த ஆத்மாவிலே பாவத்தின் நிமித்தம் மரித்து சரீரத்திலே ஒரு எழுத்தின்படியான ஒரு மரணத்தை சந்தித்து நித்தியமான மரணமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு, இயேசுப்பாவை விட்டு பிரிகிற விதத்திலே நரகவாசியாய் அக்னியும் கந்தம் என்ற அந்த சாத்தானுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்குரியவனாய் மனிதன் மாற்றப்படும் போது அது 2ஆம் மரணம், தேவனை விட்டு பிரிகிற மரணம். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய சம்பளத்தை, அப்படிப்பட்டதான காரியத்தை செய்து விடுகிறது. வேதத்திலிருந்து ஒரு சில இடங்களில் பாவம் பெருகி எப்படிப்பட்டதான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பாவம் அப்படின்னா அதுக்கு அநேக காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து சொல்ல முடியும். வேதத்தில் வாசித்து பார்த்தால் நாம் ஏற்கனவே வாசித்தது போல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, மனுஷர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக துவக்கினது. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தை அழகுள்ளவள் என்று கண்டு அப்படின்னு வேதத்தில் சொல்லி இருக்கும். மனுஷனுடைய நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்தது. பெரிய ஒரு நியாயத்திற்கு ஏறக்குறைய 1000 கோடி ஜனங்களுக்கு மேலே வாழ்ந்ததான இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஜலப்பிரளயத்தினால் அவ்வளவு ஜனங்களையும் 8 பேர் தவிர மீதி எல்லாரையும் அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ இந்த பாவத்தின் காரியங்கள் எல்லாம் விளக்கி சொல்லி நம்ம சொன்னால் நேரம் ஆயிரும். நமக்கு ஓரளவுக்கு நன்றாக தெரியும். மனுஷர்கள் பூமியில் பெருக துவக்கினார்கள், அக்கிரமம் பெருகினது, நினைவுகளும் தோற்றங்களும் தேவனுடைய பார்வையில் நித்தமும் பொல்லாதவைகளாய் மாறின. தேவகுமாரல் மனுஷகுமாரத்தை அழகுள்ளவள் என்று கண்டு அது நிமித்தமாய் ராட்சசர்களைப் போல உள்ள ஒரு கூட்டம் பெருகி பூமி அழிவுக்குரிய இடத்திலே
முழு மனுக்குலமும் அழிக்கப்பட்டு நோவாவின் மூலம் ஒரு சந்ததி உண்டாகத்தக்கதாய் தேவன் செயல்பட வேண்டிய காலகட்டத்துக்கு வந்தது. வேதத்தில் வாசிக்கிறதான வேளையிலே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், சோதோம் கோமரா என்கிறதான ஜனத்தின்டே அந்த பாவம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டக்கூடிய விதத்திலே காணப்பட்டது. வாசிய ஆதியாகமம் 18:20 வாசியா. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் அவர்களுடைய பாவம் மிகவும் கொடிதாயிருந்தது. இன்றைக்கு சில தேசங்கள்ல ஆணோடு பெண்ணோடு என்கிற விதத்திலே திருமணம் பண்ணி கொள்ளலாம் என்கிற விதத்திலே சட்டப்பூர்வமாக கூட அந்த நாடு அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பாவத்தின் வல்லமை மிகவும் கொடிதாய் முழு உலகத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. நம்ம இதற்கு மேலே இதை விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. ஏறக்குறைய நம்முடைய எல்லாருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நன்றாக தெரியும். இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் தேசங்களை முழுமையாய் ஆளுகை செய்கிறது. ஆதியாகமத்திலே சோதம் கோமரா என்கிறதான அந்த தேச ஜனங்கள் அப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் வாழ்ந்து அப்படிப்பட்ட பாவத்தின் நிமித்தமாக வானத்திலிருந்து தேவன் அக்கினியை இறக்கி அந்த ஜனத்தை அழிக்க வேண்டிய நிலவரம் ஏற்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி அழிக்கப்பட்டார்கள். லேவியராம் 18ஆம் அதிகாரம் 27 என்கிற அந்த வசனத்தை வாசித்து விட்டு 25 26 வாசிக்கும் போது, லேவியராம் 18ஆம் அதிகாரம் 27 வாசித்து விட்டு 25 26 வாசிப்போமானால், கானான் தேசத்தில் வாழ்ந்ததான அந்த ஜனங்கள் வாசிங்கள். இப்பொழுதும் உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் கொடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே. பாத்தீங்களா, ஒரு தேசம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் பாவத்தின் பூரணத்தை அடையக்கூடியதாக இருந்தது. ஆகையினால் அந்த தேசத்தின் குடிகள் அந்த தேசத்தில் வாழ முடியாத நிலவரத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கும் அப்படிதான் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. பாவத்தின் வல்லமை பெருகி கொண்டே இருக்கிறது. பாவம் பெருகிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இன்றைக்கு இருக்கிறதான இன்டர்நெட், சர்வதேச வலைத்தளம், செல்போன். இன்றைக்கு இருக்கிறதான எத்தனையோ சுதந்திரமான மது பழக்கத்துக்குரிய சூழ்நிலைகள், பாவ பழக்கங்களுக்குரிய சூழ்நிலைகள், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற பாவம் பெருகிறதுக்கு ஏற்ற விதத்தில் அலங்காரமான வாழ்க்கைக்குரிய சூழ்நிலைகள், இதெல்லாம் இன்றைக்கு பாவம் பெருகிறதற்கு ஏற்ற விதத்திலே அமைந்திருக்கிறது. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், யோனாவின் புஸ்தகம் 1:2 வாசித்தால், நினிவே ஜனத்தினுடைய பாவமும் கூட தேவனுடைய சமூகத்திலே எட்டக்கூடிய விதத்திலே பெரிதாக காணப்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்கள். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. நினிவே ஜனத்தினுடைய பாவம், அந்த பாவமும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு ஏறக்குறைய 1,20,000 ஜனங்களுக்கு மேல எல்லாரையும் தேவன் அழிப்பதற்கு ஏற்ற விதத்திலே இந்த பாவம் அவருடைய சன்னிதானத்துக்கு எட்டினது. ஒரு பகுதியா அந்த ஜனங்கள் ஒரு காலத்திலே மனம் திரும்பினாலும் அதற்கு பிற்பாடு அந்த நினிவே பட்டணம் முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்குரிய சூழ்நிலை காணப்பட்டதாகத்தான் வேத வல்லுநர்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது. பாவம் பெருகிறது. தேவன் விரும்பாத, தேவனுக்கு அருவருப்பான, தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலவரத்தில் உள்ள பாவங்கள் இன்றைக்கு தெய்வ ஜனங்களுக்குள்ளேயும் சபைக்குள்ளும் பெருகி கொண்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறதான வேளையிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், 1 சாமுவேல் 2:17 வாசிக்கும் போது, சாமுவேலின் பிள்ளைகளுடைய அந்த பாவம் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய சன்னிதானத்திலே எட்டக்கூடிய விதத்திலே காணப்பட்டது. வாசிங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஆமா, இங்கே இந்த வாலிபர்களுடைய பாவம், ஒரு நல்ல ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகளுடைய பாவம் பெருகிற்று. இன்றைக்கெல்லாம் மனத்தாழ்மையோடு தெய்வ பயத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
எத்தனையோ கர்த்தருடைய ஊழியர்களுடைய குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வளர்ப்பு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மிக மோசமான நிலவரத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே பாடல்கள் பாடி பல விதங்களிலே காணிக்கைக்கு பிரசங்கம் பண்ணி எத்தனையோ விதத்திலே ஏழை ஜனங்களிலிருந்து பலவித பிரயாசங்களிலிருந்து கொடுக்கக்கூடிய பணங்களை வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதிலிருந்து பிள்ளைகளுக்கு அருவருப்புக்குரியதான வஸ்திரங்களை வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு இவ்வளவுக்கு தேவனுடைய பணத்திலே வளர்க்கப்படுகிறாள் என்கிற எண்ணமே இல்லாத விதத்திலே பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு அந்த பிள்ளைகளுடைய பாவங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டக்கூடிய இடத்திலே இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 நாளாக 33ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து விட்டு 2 ராஜாக்கள் 21:16 வாசித்தால் 2 நாளாக 33ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தையும் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசித்தால் மனாசே என்கிற ஒரு யூத ராஜாவுடைய பாவமும் கூட தேவனுடைய பார்வையிலே மிகவும் பொல்லாப்பானதாய் காணப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 2 ராஜாக்களின் புத்தகம் 21:16 வாசிக்கும் போது குற்றமில்லாத இரத்தத்தை தேசத்திலே சுந்த பண்ணினான். உன்னுடைய பாவம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாய் காணப்பட்டது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வேறுபாட்டின் ஜீவியங்கள் அழிக்கப்பட்டு விக்கிரகங்களின் அனுபவத்திலே பணம், பொருள், சொத்து, சுகம் என்கிற விதத்தில் இன்றைக்கு ஊழியர்களிலிருந்து தெய்வ பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் ஒரு விக்கிர ஆராதனைக்கு, பொருளாசை என்கிற விக்கிர ஆராதனையின் அனுபவத்துக்குள் தெய்வ ஜனங்கள் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவை விட அதிகமாய் நேசிக்கிற எல்லாம் நமக்கு ஒரு விக்கிரகம் தான். இன்றைக்கு அப்படி பார்த்தால் எத்தனை பேருடைய இருதய நல்ல மனசாட்சியோடு இந்த அனுபவம் இல்லை என்று சொல்ல முடியும் என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்தின் மனசாட்சி கொடுக்க வேண்டிய சாட்சி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 18-19 வாசிக்கும் போது ஆகாப்பின் காலகட்டத்திலே ஆகாப்பும் அவனுடைய மனைவியும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு பெரிய பாவத்துக்குரிய நிலவரத்திலே பாகால் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற 450 பேருடைய அனுபவத்தோடு 400 பேர் எசபேலுடைய பந்தியிலே சாப்பிடக்கூடிய அனுபவத்திலே அன்றைக்கு ஜனங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற இடத்திலே தேசம் பாவத்தின் வல்லமையால் பெருகி பாவத்தின் வல்லமைக்கு அடிமைப்பட்டதாய் காணப்பட்டது. இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாவம் பெருகி கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகாப்பின் சந்ததியிலே சுவரிலே நீர் விடுகிற நாய் முதலாய் இல்லாதபடிக்கு அன்றைக்கு தேவன் ஒரு அழிவுக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் என்பது இல்லை. தேவன் விரும்புகிற வழியிலே நடப்பதற்குரிய எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லை. பாவத்தை பால் போல் தாகத்துக்கேற்ற தண்ணீரை போல் தங்களுடைய ஜீவியத்திலே பெருகி பருகி தங்களுடைய வாழ்க்கையிலே கெட்டு போகிற நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 2வதாக வேதத்திலே வாசிக்கும் போது நாம் பெருகக்கூடாத காரியங்களிலே பெருகி இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், தீத்து 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த வேத பகுதிகளெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் கட்டு கதைகளின் அனுபவம் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே ஜனத்தின் மத்தியிலே பெருகி இருக்கிறது. வேத வசனத்தை விட கட்டு கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் வரும் என்று சொன்னது போல சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டுவிட்டு சத்திய ஆவியாகியவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வரப்போகிற ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை குறித்து, அழிவில்லாத ராஜ்யத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்து, 1000 வருஷ அரசாட்சியை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, மறுரூபத்தை குறித்து சத்தியங்கள் பேசப்பட்டு வந்த காலகட்டத்திலே இப்பொழுது கட்டுக்கதைகளின் அனுபவத்திலே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக அழிந்து போகிறது. ஒரு மனிதன் சாகும் போது அவன் வாழும்படி இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட சரீரம் கூட அவனோடு வராது. ஆனால் இந்த பூமியிலே எந்த அளவுக்கு
பூமிக்குரிய விஷயத்தோடு கூட சம்பந்தப்பட்டவனாய் வாழ்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமோ அதற்கேற்ற விதத்திலே கட்டு கதைகளை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சி இப்பொழுதே ஆரம்பித்து விட்டாயிற்று. மனிதன் சாவாமையுடையவனாய் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கான். வாழ முடியும் என்கிற விதத்திலே சத்திய சுவிசேஷத்தின் அனுபவத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலிருந்து எங்கெங்கோ ஏதோதோ மேன்மையான அர்த்தங்களோடு சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து சாவாமையின் அனுபவம் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, புது உடன்படிக்கையின் ஊழியம் என்றெல்லாம் சொல்லி பல விதங்களிலே கிருபையை பல விதங்களிலே வேறு விதமாய் கட்டுக்கதைகளாய் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஜோடித்து ஜனங்களின் ஆவிக்குரிய ஜீவியம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேத பகுதியில் இருந்து சில வார்த்தைகளை வாசித்து நாம் அறிவோம் என்று சொன்னால் நலமாயிருக்கும். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும், தீத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும், 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிறதான காலம் வரும். தீத்து 1:13 வாசிப்போம். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிக்கொடாமல். 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-16வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார. தந்திரமான கட்டுக்கதைகள், தந்திரமான கட்டுக்கதைகள். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தர்க்கங்களுக்கு ஏதுவான கட்டுக்கதைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சீர்கேடுகளுக்கு ஏதுவான கிளவிகள் பேச்சுகளோடு கூடிய கட்டுக்கதைகள். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே இந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஜீவியத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அழகாக எழுதப்பட்டிருக்கும் 2ஆம் அதிகாரத்திலே சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் விட்டதினால் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே மிகவும் கவனமாய் நாம் நம்முடைய ஜீவியத்திலே வாழ வேண்டியதும் சத்தியத்திலே வளர வேண்டியதும் நம்முடைய ஜீவியத்திலே தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறது என்பதை உணர வேண்டும். ஒரு காலம் வரும், ஒரு சமுத்திரத்தின் ஒரு முனை தொடங்கி இன்னொரு அடுத்த முனை வரைக்கும் ஓடி போனாலும் சத்தியத்தை கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்தின் அனுபவம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது வந்திருக்கிறதாய் உணர வேண்டியதாய் இருக்கிறது. அன்றைக்கு பெந்தகோஸ்தே அனுபவத்தில் உள்ள ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளிலே நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் பிரசங்கிக்கப்பட்டது. ரட்சிப்பின் மேன்மையான அனுபவம் பேசப்பட்டது. ஞானஸ்தான சத்தியத்தின் மேன்மையான அனுபவங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. வேறுபாட்டின் ஜீவியத்தின் மேன்மைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. விசுவாச வாழ்க்கையின் மேன்மைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தமான ஜீவியத்தின் மேன்மை அவர்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வருகைக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், வருகைக்கு பின்பாக நித்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதெல்லாம் ஜனங்களுக்கு சத்திய உபதேசத்தினால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை சபைகளிலே கேட்பது மிக கடினமாய் இருக்கிறது. வேறுபாட்டின் ஜீவியமெல்லாம் இன்றைக்கு சபைகளிலே சத்தியமாய் பேசப்பட முடியவில்லை. கர்த்தருடைய ஊழியர்கள் முதற்கொண்டு தெய்வ ஜனங்கள் வரைக்கும் இன்றைக்கு வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். வேதத்தில் வாசிக்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்துவிட்டு லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமானால், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு துரோகிகளின் கூட்டம் பெருகியிருக்கிறது. என் போன்ற ஊழியர்கள் பிரசங்க பீடத்தில் நின்று தங்களுடைய பிழைப்புக்காக தங்களுடைய வேலையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், விடுதலையாக்குகிறார், சுகமாக்குறார், அற்புதங்களை செய்கிறார் என்று வேதத்திலிருந்து எத்தனையோ வேத பகுதிகளை எடுத்து ஜனங்களுக்கு பேசினாலும் உண்மையான விடுதலை இல்லை. ஜனங்களும் விடுதலையாக்கப்படுகிற அனுபவம் குறைந்து போய்விட்டது.
சொந்த வாழ்க்கையிலும் அதை அனுபவிக்க முடியாதவர்களாய் மாறி இருக்கிறார்கள். இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். உண்மையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்கிற நம்பிக்கை விசுவாசமும் இருக்கிற ஒரு மனிதன், அவரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வியாதி பலகின நேரங்களிலே எந்த விதத்திலும் மருத்துவரை நாடி தேடுவதற்கு அவனுடைய இருதயம் இடம் கொடுக்காது. ஏனால் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசமும் அவரிடத்திலே அவனை நடத்தும். அவர் மேல் இருக்கிற அன்பு மரண பயத்தை அவனுக்கு நீங்களாக்கி சந்தோஷமாய் நித்தியத்தை நோக்கி அவன் வாழ்வதற்கேற்ற விதத்திலே அவனை உந்தி தள்ளும். ஆனால் இன்றைக்கு விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு இருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல அந்த விசுவாச நம்பிக்கை குறைந்து போய் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இன்றைக்கு எத்தனையோ பத்திரிகை ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அந்த பத்திரிகை ஊழியம் செய்கிறவர்களுடைய பத்திரிகைகளிலே சகோதரர் போனதுனால், ஊழியர்கள் போனதுனால் நடந்த அற்புதங்கள் என்று சொல்லுகிறார்கள். சகோதரர் ஜெபிக்கும் போது என்றெல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் சொந்த வாழ்க்கையின் அனுபவத்திலே தாங்கள் சுகர் வியாதியினாலும் பிரஷர் வியாதியினாலும் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மருத்துவர்களால் கூட சுகமாக்கப்பட முடியாத நிலவரத்திலே தேவன் அவர்களை சுகமாக்காதது ஒரு பகுதி, மருத்துவத்தாலும் சுகமாக்கப்பட முடியாத நிலவரத்திலே கைவிடப்பட்டவர்களாய் வியாதியஸ்தர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு முன்பாக விசுவாச துரோகத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, எபிரேயர் 3:14 வாசிக்கும் போது, நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் இடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். வாசிங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே எபிரேயருக்கு நிருபத்திலே வாசிக்கும் போது 10வது வசனத்திலே, அவர் வழுகி போகிற இருதயமுடையவர்களாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள அவள் எப்போதும் வழுகி போகிற இருதயமுடையவர்களாய் இருக்கிறார்கள். பிரசங்கிக்கும் போது இயேசு சுகமாக்குறார் என்று பிரசங்கிப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையில வியாதி வரும்போது வழுகி போகிற இருதயமுடையவளாய் மருத்துவரையும் மருந்தையும் நாடி தேடக்கூடியவளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எண்ணி முடியாத ஊழியர்கள் எத்தனையோ வருடங்களாய் தெய்வீக சுகத்திலே வாழ்ந்தவர்கள் கூட இன்றைக்கு தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியாதவளாய், தேவன் மேல் இருக்க நம்பிக்கை விசுவாசத்தை இழந்தவளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சுகமாக்குவார் என்று பேசுவதை எளிதாக செய்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார் என்கிற அனுபவத்திலே மருந்து இல்லாம இயேசப்பா சுகமாக்குற சுகமாகுதலை அனுபவிக்க முடியாதவளாய் விசுவாச துரோகிகளாக, நம்பிக்கை துரோகிகளாய் இந்த கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. 4வது ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காரியங்களிலே பெருகக்கூடாது என்று சொன்னால், எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்துவிட்டு ஏசாயாவுடைய புஸ்தகம் 29, 13, 14 வாசித்தால், என் ஜனம் போல் வாழ்கிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. நாம் அப்படி பெருகக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்கள். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து, என் ஜனங்கள் போல், என் ஊழியர்களை போல், என் அப்போஸ்தலர்களை போல், என் தீர்க்கதரிசிகளை போல், என் மேய்ப்பரை போல, என் போதகரை போல, என் சுவிசேஷகரை போல, என் ஜனம் போல இருப்பார்கள். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், இழிவான ஆதாயத்துக்காய் மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் என்று எழுதப்பட்டது போல என் ஜனம் போல, பொன்னுக்கு பதிலாய் வெங்கலத்தினால் என் ஜனம் போல. இன்னைக்கு ஒரு ஒரிஜினல் தங்கத்துக்கு பதிலாக திருமண நாளிலே 10 பவுன் பேசியிருப்பாங்க. ஒரு 30-50 பவுனுக்கு கணக்கு பண்ணி அந்த என்ன சொல்லலாம், அந்த கவரிங்க போட்டு விட்டுருப்பாங்க. இது போல என் ஜனம் போல ஒரு கூட்டம் பெருகிட்டு இருக்கிறாங்க. வெள்ளை துணி கட்டிடுவாங்க, நகை கலத்திருப்பாங்க. ஊழியக்காரங்கன்னா நகை நட்டு சில சபைகளில் நகை போட்டால் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் எடுத்து பார்த்தா நல்லா இளமையின் தோற்றத்துக்குரிய
நல்லா டை எல்லாம் அடித்து நம்ம பிரெஞ்சு தாடி அரக்கருக்கனுக்குரிய தாடி வச்சு என் ஜனம் போல இருப்பார்கள், என் ஜனம் போல பெருகி இருப்பார்கள். எந்த மாற்றமும் இருக்காது, எந்த கனி கொடுக்கிற ஜீவியம் இருக்காது, எந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்காது. என் ஜனம் போல. பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைக்கும், அது பால் இல்லை, பூசணிக்காவே தின்றும். என் ஜனம் போல பெருகி இருக்கிறார்கள். வேஷம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள், ஆகா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினம் அர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் பெருகி இருக்கிறது. நல்ல தெய்வ மனுஷன் ஒரு தடவை சொல்லும்போது சொல்றார், பிரசங்கிப்பது வேலையா மாறிட்டு, ஊழியம் சபை பிழைப்பா மாறிட்டு, பெருகிட்டே இருக்கிறான். 5 ராவிக்குரிய தேவனுடைய பிள்ளை எந்த காரியத்தில் பெருகக்கூடாது, எப்படிப்பட்ட அனுபவம் பெருகக்கூடாது? 1 கொரிந்தியர் 15 வசனத்தை வாசித்தால், 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கும் போது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் எல்லா மனுஷர்களை பாரிக்கினும் பரிதபிக்கப்பட்டவர்கள். வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். எல்லா மதத்தின் எல்லா தெய்வங்களின் மேல் பக்தி உள்ள மனிதர்களும் இன்றைக்கு தங்களை தெய்வங்களாய் நினைக்கிறவர்களை நம்புவதற்கு தேடுவதற்கு ஒரு காரணம் எதுவாய் மாறிவிட்டது என்று சொன்னால், பணம், பொருள், சொத்து, சுகம். இந்த உலகத்திலே அழிவுக்கு எதுவாய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போம் என்று எழுதப்பட்ட அக்கினிக்கிரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் காரியத்துக்காகத்தான் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள், அது கிறிஸ்தவத்திலே ஊழியர்கள் முதற்கொண்டு விசுவாசிகள் பெருகி இருக்கிறாங்க. நல்லா உலக பிராரமான ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற உபவாச ஜெபத்தில் ஜன கூட்டம் பெருகி இருக்கு. மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்தில் எது சம்பவித்தோ அது சம்பவிக்கும். மனுஷர்கள் பெண் கொண்டும் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் ஜலப்புரை வாரி கொள்ளும் வரைக்கும் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கும் போது, பிரசங்கி புத்தகம் 2:16-26 வாசிக்கும் போது, பிரசங்கி 2:26 வாசிக்கும் போது, சொத்து சேர்க்கிறவளை வேதம் சொல்லுது அவனுக்கு ஒரு தொல்லையாவே அதை கொடுத்திருக்கிறார். பிரசங்கி 2:26 வாசிங்கள். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்து தொல்லையை கொடுத்திருக்கிறார். இல்ல பணம், இடம் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், தொல்லை அவனுக்கு. அவன் வாங்கினது அவன் பிள்ளைகளை விற்க முடியாது, பிள்ளைகளை அனுபவிக்க எங்கேயோ ஒரு இடத்துல இடம் கிடக்கு. அங்க ஒரு 10 சென்ட் கிடக்கு, இங்க ஒரு 20 சென்ட் கிடக்கு, அங்க ஒரு ஏக்கர் இருக்கு, அங்க ஒரு 5 ஏக்கர் இருக்கு, அங்க ஒரு 50 ஏக்கர் இருக்கு, அங்க ஒரு கட்டடம் இருக்கு, இங்க ஒரு கட்டடம் இருக்கு. 2 நண்பர்கள், ஒரு நண்பன்கிட்ட கேட்கிறான், நண்பா உனக்கு 2 பங்களா இருந்தா ஒரு பங்களாவை எனக்கு தருவியா? அந்த நண்பன் சொல்லியிருக்கான், நண்பா நீ தான் எனக்கு உண்மையான நண்பன், நீ தான் என் உயிர் போல, நிச்சயமா எனக்கு 2 பங்களா இருந்தா உனக்கு ஒரு பங்களாவை கண்டிப்பா தருவேன் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2 அவன் கேட்டுக்கான், உனக்கு 2 கார் இருந்தா நான் எனக்கு ஒரு கார் தருவியா? கண்டிப்பா தருவேன். அந்த நண்பன் விடலை, கேட்டிருக்கான், உனக்கு 2 பேனா இருந்தா ஒரு பேனாவை தருவியான்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் தரமாட்டேன்னு சொல்லி. ஏன் அப்படின்னு இருக்கான், நீ கேட்ட 2 பங்களா கேட்கும்போது என்கிட்ட பங்களா இன்னைக்கு இல்லை, அதனால நான் உனக்கு தர முடியாது, என்கிட்ட இல்லை, தருவேன் ஆனால் என்கிட்ட இல்லை, அதனால நான் தருவேன்னு சொன்னேன். நீ காரு கேட்டா காரு என்கிட்ட இல்லை, அதனால தருவேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீ பெண்ணு 2 இருந்தா தருவியான்னா என்கிட்ட 2 பெண் இருக்கு, அதனால ஒரு பெண்ணு தர முடியாது, தரமாட்டேன் நான். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் இருக்கிறது. தொல்லையாய் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் சிலருக்கு. ஆவுக்கு 2:6 வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசித்தான். ஆவுக்கு 2:6 6வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசித்தால் வாசிங்க.
இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசிச்சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவன் தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொண்டான். சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா களிமண் சுமை. ஏதோ வாழ்கிறதுக்கு ஒரு வீடு, அதுக்குள்ள சூழ்நிலைகள் ஓகே, எல்லாம் தேவையில்லாத களிமண். கட்டணமா கட்டி பராமரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வீடு, பராமரிக்க முடியாத அளவுக்கு சொத்து. என்ன வேதனையான ஆண்டவர் அவங்களெல்லாம் களிமண் மூடையை சுமக்க வச்சே போல சுமக்க வச்சிருக்காராம். பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குது, இன்னைக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, இத்தனை வீடு இருக்குது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, களிமண்ணை சுமந்துட்டு இருக்கா அப்படிங்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்தா. யாக்கோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்தா. இம்மைக்காக ஏசப்பாவை பின்பற்ற கூட்டம் பெருகிட்டே இருக்குது. வாசிங்க. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து உங்கள் வஸ்திரம் பொட்டரித்து உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். வாசியா. அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். நல்லா சேர்த்தினா சொல்லக்கூடாத நிறைய வியாதிகளும் பலகீனங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு தேடி வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். இம்மைக்காக மாத்திரம் நம்ம கூட வராது, இந்த சரீரமே நம்ம கூட வராது. நான் மனுஷன் என்னெல்லாம் தேடுறான்ப்பா, எவ்வளோலாம் தேடுறான். அடிக்கடி நம்ம ஊழியக்காரங்களை தான் சொல்வேன், ஒப்பா ஊழியக்காரங்களுக்கு ஆசைகளுக்கெல்லாம் ஆண்டவர் தான் அளந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. விசுவாசிகள் வித்துட்டா கூட ஊழியக்காரங்க வித்து கொடுக்க கஷ்டம். ரொம்ப ஆச்சரியமான நிலவரத்தில் நம்முடைய பரிதாபமான நிலவரம் காணப்படுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6வதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காரியங்கள் எப்படி பெருகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்னால ஒரு சில விஷயத்தை இன்னும் கூட இந்த இம்மைக்காக உள்ள காரியத்தில் சொன்னா, சங்கீதம் 49:16 20 வரைக்கும் வாசித்தா. சங்கீதம் 49:16 வாசிப்போமானால் வாசிங்க. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போக மாட்டான். வீட்டில் ரொம்ப பயங்கர பணக்காரன், மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போக மாட்டானா. 20வது வசனத்தை வாசிங்க. கனம் புரிந்தவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போக மிருகங்களுக்கு. என்ன அறிவில்லாத மனுஷன்? வாழ்ற காலம் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்சு ஒன்றும் இல்லாமல் கொண்டு போக முடியாமல் செத்தானா மிருகம் போல அவனை வேதம் சொல்லுது. சங்கீதம் 73:12 வாசித்தால். சங்கீதம் 73:12 வாசித்தா. வாசிங்க. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக்க பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் 28:8 வாசித்தால். நீதிமொழிகள் 28:8 வாசித்தால். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அநியாயத்தினால பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது, பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது வாசிங்கள். செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாது, நிம்மதியா வாழவே விடாது. எண்ணி முடியாத ஊழியர்கள்ல இருந்து தெய்வ பிள்ளைகள்ல இருந்து இன்னைக்கு பணம் பொருள் சொத்துக்காக வாழ்ந்து பணம் பொருள் சொத்துக்காக கத்தரை தேடுற ஜனமா இருக்கிறவங்க நிம்மதியா தூங்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6வதாக நாம் எப்படிப்பட்ட கூட்டமாய் பெருகக்கூடாது, எப்படிப்பட்ட கூட்டத்தின் அனுபவம் நமக்குள்ளே பெருகக்கூடாது அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 32 வாசிட்டு 41 வாசிப்போமானால். மத்தேயு சுவிசேஷம் 25:32 வாசிட்டு 41 வாசிப்போமானால் வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே வெள்ளாட்டின் கூட்டமா பெருகக்கூடாது. இந்த வெள்ளாட்டு கூட்டமா பெருகிட்டு இருக்கிறாங்க. வெள்ளாட்டு கூட்டம்னா என்ன? ஆண்டவர் சொல்ல, நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல. ரொம்ப எனக்கு பிடிச்சது இந்த வேத பகுதியை ஆராய்ந்த போது, கர்த்தர் வைத்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல் ஆண்டவர் சொல்றார், நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் தரலப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு தேவனுடைய பிள்ளை
உணவு கொடுக்க பழகணும். ரெண்டாவது வஸ்திரம் கொடுக்க பழகணும். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய ஊழியன்னா எந்த விதமான கண் ஜாடையும் இல்லாமல் ஜனத்துக்கு சாப்பாடு கொடுத்து போஷித்து, அதைத்தான் ஆண்டவராய் தேவன் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இந்த பூமியில செய்தாங்க. நல்ல சாப்பாடு திருப்தியா கொடுத்தாங்க. அல்லேலூயா. திருப்தியா சாப்பிட்டார்கள். திருப்தியா வசதி இருக்கிறவங்களை கூப்பிட்டு 4 நாள் 5 நாள் பிரியாணி போட்டு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா பிரியாணி, என்ன மீன் என்ன இது எப்படி வேணாலும் சாப்பாடு கொடுக்குறாங்க. 5 நாள் சாப்பிடும் போதும் எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு ஏழைப்பட்டவங்க ஒரு நாள் வந்து 1 நேரம் 2 நேரம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்கள விரட்டுறதுக்கு திட்டம் போட்டு விரட்டிடுறாங்க. செம்மறியாட்டு கூட்டம் இல்லை, வெள்ளாட்டு கூட்டம் பெருகிட்டே இருக்கு. ஐஸ்வர்யவான்களை நேசிக்கிற அனுபவம் இருக்குது. தாம்பரம் தரித்த ஐஸ்வர்யவான் ஒரு நாள் லாசருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்த அனுபவம் இல்லை. பண்டொரு காலங்களில் வீட்டில் நல்ல விசேஷங்கள் எல்லா போதும் ஏழைகளை கூப்பிட்டு 7 பேர் 9 பேர் 11 பேர் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை பார்க்குறதே கடினமாக இருக்குது. இடது பக்கம் ஒரு கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்குது. தங்களுடைய வசதிக்குரியவங்களை கூப்பிடுறாங்க, தங்க குடும்பங்களில் இருக்கிற மேன்மையானவங்களை கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு செட் ஆகி போகிறாங்க. அவங்க செய்த தவறுகள் எதுவும் அவங்களுக்கு தவறா தெரியல. ஏழைப்பட்டவங்க இல்லாதவங்க செய்ததெல்லாம் இருதயத்தை விட்டு மாறல. வசதி உள்ளவங்க செய்ததெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கஷ்டமா பிரச்சனையா வேதனையா தெரியல. அவங்க இப்பவும் டாப் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செலவழிக்கிறது டாப் லிஸ்ட்ல தான் செலவழிக்கிறாங்க. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இடது பக்கம் இருக்கிற கூட்டத்தின் அனுபவத்தில் நம்ம பெருகிடக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அவங்க சொல்லலாம், இந்த இடது பக்கம் இருக்கிற கூட்டம் சொல்லலாம், ஆடுதான் வெள்ளாட்டு கூட்டம். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்னைக்கு உங்களை பசியா பார்த்தோம். சில தெய்வ ஊழியர்களுடைய வீடுகளுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் பிரவேசிக்க முடியாது. ஏழைகளுக்கு இடம் கிடையாது. ஒரு நாள் கூட அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவங்க சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்காது. எத்தனை விசுவாசிகள் உடுக்கிற வஸ்திரத்தின் அனுபவம் சில தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் கண்டிருக்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. ஆனால் அவங்க போட்ட 10 ரூபா, அவங்க போட்ட 20 ரூபா, அவங்க போட்ட 50 ரூபா, அவங்க கொடுத்த 100 ரூபா, இந்த காணிக்கையை வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எண்ணி முடியாத கர்த்தருடைய ஊழியர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சா இடது பக்கம் நிற்கிற செம்மறியாட்டு கூட்டமாக தான் இருக்கிறாங்க. இடது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டமாக தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஜீவியத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கணும். எதில் பெருகிட்டு இருக்கிறோம்? வெள்ளாட்டு கூட்டமாக இன்னைக்கு பெருகிட்டே இருக்கு. பெருங்கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு போங்க, நித்திய அக்கினிக்கு போங்க. நான் பசியா இருந்தேன், ஆகாரம் தரல. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரல. காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்கல. பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு சாதாரணப்பட்ட விசுவாசிகளை விசாரிக்கவோ அங்கே போகவோ வாய்ப்பு இருக்காது. 5000 ரூபா 10,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபா கொடுக்குற விசுவாசிகள்லாம் ஓடிடுவாங்க, பெருக்கிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெள்ளாட்டு கூட்டத்தில் நம்ம பெருகிடக்கூடாது. 7வது எதில் பெருகக்கூடாது? எப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம பெருகிடக்கூடாது? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22 23, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 7 22 23, மத்தேயு சுவிசேஷம் 25 1 3 வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். கொஞ்சம் அற்புதம் இல்லை, அநேக அற்புதம். பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம். ஆண்டவர் என்ன சொல்வாராம்? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியே, உன்னை தெரியவே தெரியாது, நீ ரட்சிக்கப்பட்டது தெரியாது, ஞானஸ்தானம் எடுத்தது தெரியாது, பரிசுத்தாய் பெற்றேன்னு சொன்னது தெரியாது, ஊழியத்தை கர்த்தர் அழைத்தாருங்கிறது தெரியாது, நீ ஊழியம் செய்தது தெரியாது, நீ சபை நடத்தினது தெரியாது, ஒன்னும் எனக்கு தெரியவே தெரியாது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் வாசித்தார். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெய் கிடையாது, எண்ணெய் இல்லாத கூட்டம்.
அவங்கள பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் ஆண்டவராக இயேசுப்பா சொல்லார், உங்களை ஒரு காலம் அறியேன். வாசிங்க. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று, உங்களை அறியேன் நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எப்படி போய் இருக்கும்? இப்போ என்ன டப்பா இல்லை, என்ன டப்பா இல்லை. என்ன டப்பாவை தூர போட்டுறக்கூடாது. லேலுயா. என்ன டப்பா இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது. நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு. ஆமா, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பனையாயிருக்கிறது. கடிந்து கொள்ளுதலின் அனுபவம் நமக்கு ரொம்ப நல்ல தேவை. இன்றைக்கி சபைகள் கெட்டு போகிறதுக்கு, நல்ல ஊழியர்களாக இருந்தவங்க கூட கெட்டு போகிறதுக்கு காரணம் எல்லாம் என்னன்னு சொன்னால், கடிந்து கொள்ளுதல் என்ன செய்யலை இல்லை. தானா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தானா நீங்கள் திருந்துனீங்களா, இல்லை உங்களுடைய கடிந்து கொள்ளுதல் உங்களை திருத்தத்துக்கு ஏதுவாக காணப்பட்டதா? நீங்களா படிச்சிங்களா, இல்லை உங்கள் ஆசிரியர்கள் கண்டிச்சது உங்களை படிப்புக்கு ஏதுவாக உங்களை உந்தி தள்ளிச்சா? நீங்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் தானா வளர்றதுக்கு ஏதுவாக இருந்துச்சா, இல்லை சில கண்டிப்புகள் உங்கள் ஜீவியத்தில் வளர்றதுக்கு காரணமாக இருந்துச்சா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எண்ணெய் டப்பா இல்லை, என்ன இல்லை. ஒரு கூட்டம் எப்படி அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி செய்தோம்னாங்க. அறியேன் என்கிற கூட்டம். நம்ம எதிலெல்லாம் பெருகணும்? ஒரு 7 விஷயம், 7 காரியத்தில் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் பெருகணும். வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:7 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:7 வாசிங்க. தேவவசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீஷர்களுடைய தொகை பெருகணும். என்ன தொகை பெருகணும்? சீஷர்களுடைய தொகை பெருகணும். ஒரு சீசனுடைய அனுபவம் பெருகணும். அப்போஸ்தலர் 11:26 வாசித்தால், ஒரு சீசன் தான் கிறிஸ்தவனை அழைக்கப்படவே செய்யணும். வாசிங்க. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவன்னு சொன்னா அவன் சீசனா இருக்கணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து அவளை சீசராக்குங்கள். அந்த கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஒரு சீசனுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா, தன்னைத்தான் வெறுத்து தனக்கு உண்டானவைகளாம் விட்டு ஆண்டவரை பின்பற்றணும். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26-33 வாசித்தார். ஒரு சீசனுடைய அனுபவம். இன்றைக்கு எழுப்புதல் உண்டாகணும், இந்தியா கிறிஸ்தவ நாடா மாறணும். இல்லை, சீசர்களின் அனுபவம். தனக்குண்டானவைகளெல்லாம் வெறுத்து விட்டு அவரை பின்பற்றுகிறவன் தான் சீசன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சீசர்களின் அனுபவத்தில் நம்ம பெருகணும். சீஷத்துவத்தின் அனுபவம் நமக்குள்ளே பெருக வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:3-16:5 வாசிக்கும் போது, சபை பக்தி விருத்தி அடைந்து. வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:3, அப்போஸ்தலர் 16:5 சீக்கிரம் வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல நம்ம பெருகணும். 31 வாசியா. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. 9:3 இல்ல 9:31. சபை பக்தி விருத்தி அடைந்து பெருகணும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு பக்தி விருத்தி அடையணும். இன்றைக்கு சபையில் அதெல்லாம் பார்க்க முடியல. பக்தி விருத்தியே பார்க்கல. விருத்தி இருக்கு, பக்தி இல்லை. விருத்தி இருக்கு, சபைகள் எண்ணிக்கை கூடி இருக்கு, ஆனால் பக்தி இல்லை. தெய்வ பயத்தின் அனுபவத்தில் தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடவோம் என்கிற தெய்வ பக்தி இல்லை. தெய்வ பக்தியின் வேஷம் இருக்குது, தெய்வ பக்தியின் அனுபவம் இல்லை. பக்தியோடு நடந்து பெறுகிற. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31 மறுபடியும் இருக்கா வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பக்தி விருத்தி அடைந்து, பக்தி விருத்தியாய் சபையிலே ஆத்துமாக்கள் இருக்கணும். நல்லொழுக்கமாக நல்லொழுக்கமான வஸ்திரங்களோடு ஆடம்பரமான அனுபவங்கள் இல்லாமல் போகிற அனுபவங்கள் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வேதத்தில் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், வாசிங்க.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகணும். ஒரிஜினல் அபிஷேகத்தின் அனுபவம் இருக்கிறவனுக்கு தேவன் மேல இருக்க நம்பிக்கை பெருகணும். என்னை கொன்றாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். வர்றதுக்கு முந்தி ஓடி போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிடும். முழு டெஸ்ட் எடுத்துனான். புல்பீட்டில் நின்னா கஞ்சா முஞ்சா கரா மறான் அந்நிய பாசை என்னெல்லாம் உண்டு அவ்வளோ பேசான். இதோ கத்தர் நம்முடைய மத்தியில் வந்த கத்தர் வரல. பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை பெருகும்படி தெய்வாவின் அபிஷேகத்தின் நிறைவு வர வர நம்பிக்கை பெருகணும். அதான் அபிஷேகம். அல்லேலூயா. ஆமா, நம்பிக்கை பெருகணும். வெறும் சும்மா அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்கு, அன்பில்லாட்டா ஒண்ணுமே இல்லை. அந்நிய பாஷை வெறும் கை தட்டது, தீர்க்க தரிசனம் எல்லாம் வெறுமை. தேவ அன்பின் பலன் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டு அந்த நம்பிக்கை இங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு, வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பின் பலன் அங்க என்ன சொல்லியிருக்கு? ரோமர் 15:13 வசனத்துல வாசிக்கும் போது தேவனுடைய பலத்தினால் நம்பிக்கை பெருகும்படி, வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லியிருக்கு? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். இன்னைக்கு தேவன் மேல இருக்கிற அன்பின் அந்த தெய்வ ஆவியானுடைய பலத்தினால் உண்டாகிற நம்பிக்கை இல்லை, பெருகணும். 4 வேதத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 9:8 வசனம், கொலோசியர் 2:7 வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 9:8, கொலோசியர் 2:7 வசனத்தை வாசிக்கும் போது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் நற்கிரியைகளிலே பெருகணும். அல்ல உயிர் வாழ்ற காலத்தில் தான தர்மங்களை செய்கிறது, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது, இப்படி நற்கிரியைகளில் பெருகணும். ஒரு சபை நற்கிரியை பண்ண பெருகணும். ஏழை எளிய ஜனங்களுக்கு எங்களுக்கு இல்லை நீ குடும்பங்கள்ல இருந்துட்டு ஊழியங்கள்ல இருந்துட்டு ஒரே வாங்கி அவனும் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்க இல்லை. நற்கிரிகளை பெருகணும். நல்லா ஆண்டவருக்கு நீ செய்கிறதுல பெருகணும், கொடுக்குற காரியத்தில் பெருகணும். ஒரு ஊழியக்காரங்க பெருகணும், ஒரு சபை பெருகணும், நற்கிரியைகளே பெருகணும். கொலோசியர் 2:7 வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமா, ஸ்தோத்திரத்தோடு நற்கிரியைகளில் பெருகணும். இல்லை எனக்கெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிலரை தெரியும், நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை, மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குற மட்டும்தான் இருக்குது. அவங்கள கேட்டால் எங்கிட்ட இல்லைங்கிறாங்க, வாங்குற வேலையிலே தான் இருக்கிறாங்க. யாருக்கு வாங்குறாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்காக வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுக்காக இருக்கிறாங்க. பெருகணும், கொடுக்குற விஷயத்தில் பெருகணும். உனக்கு உண்டானவளை விற்று பிச்சை கொடுன்னு சொன்னே போல கொடுக்கணும். நீ நினைச்சா வித்தும் கொடுங்க, நற்கிரியைகளை செய்ய பழகுங்க. அல்லேலூயா. 5 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2 பேதுரு 1:5-8 வரைக்கும் வாசித்தா. 2 பேதுரு 1:5-8 வரைக்கும் வாசித்தா. 1 தெசலோனிக்கேயர் 4:10 வசனத்தை வாசித்தால் சுபாவத்திலே வாசியா. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் தெய்வீகமான சுபாவத்தில் பெருகணும். தெய்வீகமான சுபாவத்தில் பெருகினால் வாசிங்க, அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. பெருகினால் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. சின்ன வார்த்தை சொன்னா போதும், எத்தனையோ வருஷம் ஊழியக்காரங்க கூட என்ன டென்ஷன் ஆகுறாங்க. அப்பா, நான்லாம் என்ன ரொம்ப ஆராய்ந்து பார்க்க கத்தர் வைக்கிறாரு. எத்தனை வருஷம் ஊழியக்காரன், எவ்வளோ பைபிள் வார்த்தை இல்லை, எவ்வளோ என் வாழ்க்கையில் கனி அனுபவம் வந்திருக்கு, சுபாவத்தில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு.
1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால் 1 தெசலோனிக்கேயர் 4:10 வாசிங்க சீக்கிரம். அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். சுபாவம், கேரக்டர். அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமான செய்யாது, தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால் 2 கொரிந்தியர் 1:5 வாசித்தால் எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல. தேவனுக்காக பாடுபடுகிறான், பாடுகள் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து ஏறக்குறைய 13 பேர்களுக்கு மேலே ஆண்டவருக்கு பட்ட பெயர்களை வைத்திருக்கிறாங்க. தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் ஒரு வார்த்தை சொன்னால் சகிக்க முடியலை. ஆச்சரியமாக இருக்குதுங்க. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல இக்காலத்து பாடுகளில் நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. என்ன பாடு இருக்குன்னா இப்போ இந்த ஊழியர்களுக்கு நல்லா தின்னணும், நல்லா சுகபோகமாக வாழணும். ஆமாம், இல்லை ரொம்ப பெரிய மரியாதை வேறு எங்களுக்கு கேட்குது. பார்க்கும்போது இது செய்யும் போதெல்லாம் இந்த பெரிய தோத்திரம் போடுறதுக்கு விரும்புகிறாங்க. நம்ம ஜனங்கள் கூட இப்பெல்லாம் பயங்கரமான தோத்திரங்கள்லாம் போட பழகிட்டு இருக்கிறாங்க. பாடுகள் பெருகணும். இங்கே பாடுகள் பெருகி இருக்கு. சிலுவை எடுத்து அடிக்க பழகிட்டு இருக்கிறாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் யூதா 2 வாசிக்கும் போது 1 பேதுரு 1:2 2 பேதுரு 1:2 யூதாவுடைய புஸ்தகம் 2வது வசனம் வாசிக்கும் போது வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. யூதா 2 கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. வாசியா. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. தெய்வீகமான ஆசீர்வாதங்கள், அந்த தெய்வீகமான சமாதானம், தெய்வீகமான சந்தோஷம், தெய்வீகமான கிருபை, தெய்வீகமான அபிஷேகம், தெய்வீகமான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும், உன்னதங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம மேல பெருகணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் 3:1-3-4 வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், தெய்வ சமாதானம் அப்படி பெருகணும். என் கற்பனையை கவனித்தால் உன் சமாதானம் நதியை போல இருக்கு. எப்ப பாருங்க டென்ஷன் சிலரெல்லாம், அப்ப பாருங்க அந்த கோப முகம், அப்படி ஒரு சிரிச்ச புன்னகையின் முகம், அப்படி ஒரு சமாதானமான அனுபவம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கினார். எடுத்த எடுப்புல சண்டைக்கும் பிரச்சனைக்கு ஏதுவா பேசி முடிச்சிடுறாங்க. அடுத்த தடவை பார்க்கணும் பேசணுங்கிற எண்ணமே இல்லை. சமாதானத்தில், கிருபையில், தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல, தேவனுடைய இரக்கத்தில், தேவனுடைய தயவுல, தெய்வீகமான எல்லா அனுபவத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகணும். மறுபடியும் கூட இன்றைய ஆராதனைக்குரிய அந்த வசனத்தை வாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பெருகும் போது சகல விதத்திலும் நமக்கு எதிர்வனையான எல்லா சத்துருக்களின் வல்லமையும் அழிக்க முடியும். ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்த போது 100 மடங்கு பலன் அனுபவிக்கிறவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தின போது அவனுக்கு எதிரானவர்கள் கூட அவனோடு கூட அந்த ஐக்கியம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருடைய கிருபை செயல்பட்டது. கண்களை மூடுவோமா? இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஒருவேளை பரதேசியை போல ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன்,
ஒன்றும் கவலைப்படாங்க. கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தெய்வம். பெருகக்கூடாத விஷயம் நம்மகிட்ட பெருகக்கூடாது. பெருக வேண்டிய விஷயத்தில் நம்ம பெருகாமல் இருக்கவும் கூடாது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன். ஓ ஷமானா ரிபாபாலாம் கராபாலா துட்டாபாக்கா துராபாலாம் கராபாலா. தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உடைய வாழ்க்கை ஒருவேளை ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையாய், நெருக்கப்பட்ட வாழ்க்கையாய், புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாய், அங்கீகாரம் பெற முடியாத நிலவரத்தில் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுகிறவர். ஷமானா ரிமானா ரிபாபாலாம் கராமானா ஓ ரபல கரபல கஷக்கத்து நாயி நம்ம நாயிடபலம் கராமானா. தெய்வ சமாதானம் பெருக கடவது, கிருபை பெருக கடவது, தேவனுடைய இரக்கம் பெருக கடவது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெருக கடவது. ஓ ஷக்கரபலம் கராமானா. ஓரா நாம் பெருக பெருக தெய்வீகமான காரியங்கள் நமக்குள்ளே பெருக பெருக, தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பெருக பெருக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே பெருக பெருக. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் சொல்லும் போச்சுல, நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்று சொன்னது போல, பரிசுத்த பவுல் சொல்லுகிறது போல, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொன்னது போல, நமக்குள்ளே தேவனும் தெய்வனுடைய காரியங்களும் பெருகும் போது ஆட்டோமேட்டிக்கா தானாகவே சத்துருக்களுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவார். நம்முடைய அருமையான இயேசுப்பா வரும்போது இந்த வார்த்தைகளும் அவரை சந்திக்க நம்மை தகுதிப்படுத்துவதாக. ஆமேன்.